இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரச்சனை கடல் மாதிரி இருக்குதா? பரவாயில்ல, பிரச்சனையை பார்த்து புலம்பாதீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, நடு வீதியில நிக்க வேண்டியதா இருக்குமோன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அதை நான் காண்பிக்கின்றேன். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி. பரிசுத்தம்னா நாங்க எங்களை படைத்த ஆண்டவரை கிட்டி சேர்றது. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர்கிட்ட போங்க. அவர் உங்களுக்கு அற்புதம் இல்ல, அற்புதங்களை செய்கிறவர். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களால முடியாத காரியத்தை உங்களை கொண்டு செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அவரிடத்துல கிட்டு சேருங்க. மனுஷர்களை நம்பி, மனுஷருடைய வார்த்தையை நம்பி உங்க வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் வீணாக்காதீங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.